ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து வளையல் மாலை வந்து எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு பாக்ஸாக வந்து வளையல் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அது கூடவே இந்த மாதிரி பிளெயின் வளையல் நமக்கு என்ன கலர்லாம் வேணுமோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் டிசைனர் மாடலும் எடுத்திருக்கேன், பிளெயின் வளையலும் எடுத்திருக்கேன். எல்லாமே நம்ம இனி வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம எப்பவும் போல தான் டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். டேமேஜ் வளையல் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து கட்டுறதுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி தேவைப்படுற அளவுக்கு நம்ம வந்து வளையல் எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைனர் வளையல் வந்து கட்டுவாங்க. சில பேர் வந்து பிளைன்லேயே வந்து வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாம். சில வளையல் வந்து இந்த மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும், டேமேஜ் எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும். சில வளையல் வந்து டேமேஜ் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து நான் உள்ளன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நான் டபுள் த்ரெட்டாக எடுக்க போகிறேன். சிங்கிள் த்ரெட்டாக இல்லாமல் டபுள் த்ரெட்டாக எடுக்க போகிறேன். ஏன்னா வந்து இந்த வளையல் மாலை வந்து ரொம்பவே லென்த்தியாக நம்ம வந்து கட்ட போகிறோம். அதனால நான் வந்து 2 த்ரெட் வர மாதிரி நான் வந்து உள்ளன் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப திக்கான த்ரெட்னா சிங்கிள் த்ரெட்டே எடுத்தால் போதும். உள்ளன் த்ரெட் எடுக்கிறீங்க, ரொம்ப லென்த்தியான வளையலாக கட்ட போகிறீங்க அப்படின்னா, அதாவது வளையல் மாலை வந்து கட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் த்ரெட்டாக வந்து எடுத்துக்கோங்க. எண்டில் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ லென்த்துக்கு வந்து கட்ட போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா வந்து வளையல் நம்ம நிறைய வச்சுருப்போம். அப்போ வந்து இவ்வளோ தான் நமக்கு த்ரெட் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால எண்டில் வந்து இந்த மாதிரி முடிச்சு மாதிரி வச்சு அதில் வந்து நம்ம வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம தேவைப்படுற அளவுலேருந்துக்கு நம்ம வந்து கட்டிக்கலாம். இல்லைனா நம்ம இடையில வந்து த்ரெட் வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வளையல் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக 2-3 நாட் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து சிங்கிள் வளையலாக தான் கட்ட போகிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வளையலை வந்து கரெக்டாக அந்த த்ரெட்டுக்கு மேலே இருக்கணும். த்ரெட்டை வந்து அந்த வளையலுக்கு உள் பக்கமாக இந்த மாதிரி வெளியே எடுத்துருங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி இழுத்து எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த வளையலை சுற்றி பேக் சைடில் எடுத்துகிட்டு திரும்பியும் அந்த வளையலுக்கு உள் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமாக நம்ம த்ரெட்டை வந்து இழுத்து எடுத்துக்கணும். இவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் வந்து கட்டுறதுக்கு. நம்ம அப்படியே அடுத்தடுத்த த்ரெட்டுக்கு மேலே வளையலை வைக்கணும். த்ரெட்டை வந்து பிடிச்சி இந்த மாதிரி வெளிப்பக்கமாக இழுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த வளையலுக்கு மேலே ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மெத்தடில் நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கட்டிகிட்டே வந்துடலாம். ரொம்ப பொறுமையாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கட்டும்போது ரொம்பவே ஸ்பீடாகவும் நம்ம வந்து கட்டிக்கலாம். சரிங்களா? ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் இந்த மெத்தடில் நமக்கு வந்து கட்டுறதுக்கு. எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நம்ம வந்து கட்டிக்கலாம். அந்த த்ரெட் மட்டும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஜாயின் போட்டு அடுத்தடுத்து கட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இனி வந்து வளையல் கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம அப்படியே கட்டிகிட்டே வந்துடலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி வளையல்ஸ் வந்து அடுத்தடுத்து வச்சு கட்டிகிட்டே வந்துடலாம். நான் இப்போ வந்து சிங்கிளாக வந்து வச்சுருக்கேன். இல்லை எனக்கு இதை விடையும் திக்காக வேணும், நான் வந்து டபுள் வளையல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் 2 வளையல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். இது வந்து நான் சிங்கிள் வளையல் வைக்கிறேன். சிங்கிள் வளையல் வைக்கும்போது என்ன அப்படின்னா நமக்கு வந்து மாலையோட லென்த் வந்து அதிகமாக கிடைக்கும், லென்த்தியாக போயிட்டே இருக்கும். இப்போ வந்து நமக்கு நிறைய வளையல் உங்கள்கிட்ட இருக்குது, எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும், கட்டியாக எனக்கு வந்து தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதே சேம் மெத்தடில் 2 வளையல் கூட யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து லென்த் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும், வளையலோட நெருக்கம் வந்து அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே கட்டிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நான் க்ரீன் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி எண்டிங்கில் முடிக்கும் போதும் அதே மாதிரி க்ரீன் வளையல் வச்சு நான் முடிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து நாட் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வந்து நாட் போட்டோமோ அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் 2 சைட்லேயுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக த்ரெட் வந்து விட்டுக்கணும். அப்படி நீங்கள் விடதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா எண்டில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மாலை போடும்போது 2 சைட்லேயுமே நமக்கு த்ரெட் இருந்தால் தான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ லென்த்தியாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்பவே லென்த்தியாக அழகாக நம்ம வந்து கட்டி எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 12 டசன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வளையலுமே நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த க்ரீன் கலர் எல்லாமே நான் எக்ஸ்ட்ரா எடுத்தது. நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அதிலே இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி எண்ணிக்கையில் வளையல் வாங்கி நீங்கள் கட்டினீங்கன்னா இந்த அளவு லென்த்தில் வரும். இல்லை இதை விடையுமே அதிகமாக எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக வளையல் வாங்கியும் நீங்கள் வந்து கட்டிக்கலாம். டபுள் வளையலாக கட்டுறதா இருந்தால் நீங்கள் நிறைய வளையல் வந்து யூஸ் பண்ணலாம், இன்னுமே நெருக்கமாக இருக்கும். இந்த வளையல் மாலை வந்து கட்டுறது ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களுமே இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு. இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம்
பார்க்குறீங்க, என்னோட சேனல் வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.